विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. ஆத்மா இல்லை லட்சாத்மா ஆத்மா இருக்கலாம்னு வேற விஷயம். அதை எடுத்து பேசும்போது அகமர்த்தம் ஆத்மலிங்கம் அனாத்மா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆத்மா சுசுப்தியே இருக்காரு, அகங்கிற எண்ணம் இல்லை. அகங்கிற எண்ணம் இருந்தா தூக்கம் இல்லைங்கிற எண்ணம் ஞாபகம் தூங்கலே ஆயிட்டு. அது சொல்லிட்டே வச்சு பல கேள்விகள் கேட்கும்போது இப்போ சாஷி சொன்ன பார்த்து சொன்னது போல அகங்கிறவர் இல்லை வரும் ஆத்மாதான் இருக்காருன்னா இன்னைக்கு எந்த நான் தூங்கினேனோ அதே நான் முழிச்சுட்டு இருக்கேன்னு எப்படி பிரத்யபிஜை வரும்? எந்த நான் நேற்று வேலை செஞ்சோனோ அதை நான் எப்படி செய்வேன், எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு கேட்டுவிட்டு கிருதஹான கிருதாபியாகம பிரசங்கங்கள்லாம் வருது. இதே கேள்வி கேட்டுவிட்டு இவர் சொன்ன பதிலே எப்படி முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வேற கேள்வி. சுசுப்தோ காரணாத்மனா ஸ்திதஸ்தீவ உற்பத்தி அங்கீகாரேன சர்வோபத்தே. சுசுப்திங்கிறது தைனந்தின பிரளயம், மகாபிரளயத்தையும் அப்படித்தான் எப்பவும் அப்படித்தான் சூக்ம ரூபேன காரணாத்மனா இருந்ததுதான் மறுபடியும் வர்றதுனால இந்த கேள்விகள்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன. இப்ப சொல்றார் மனசும் கூட காரணாத்மனா இருந்ததுன்னு சொல்லணும். அந்த கரணம்ங்கிறது தான் நீ வந்து உட்கார். அப்படி இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்ருதி சொல்றக்கு மனசும் போயிடுத்து கிரகீதம் மனஹான்னு கேள்வி கேட்டு பதில் சொல்றான். நச்ச அத ஏதத் புருஷா சுபிதி. அத்தன்னா அந்த சமயத்தில் ததானியும் அர்த்தம். ஏதத் புருஷா இதா சுபிதி ததா என்ன ஆறுதுன்னா கிரகீதம் சக்ஷுர் கிரகீதம் ஸ்ரோத்ரம் கிரகீதம் மனஹ இத்தியாதி ஸ்ருதௌ மனாதீனாமேவ உபரமோக்தேஹே ந அகங்காரோபரம். இந்த அகங்காரம்னா அகம்னு தெரியக்கூடிய ஜீவனுக்கு உபரமும் சொல்லல, வெறும் மனசுக்குத்தான சொல்லியிருக்குன்னு அவன் கேட்டான். வெறும் மனசுக்குத்தான உபரமும் சொல் கிரகீதம் மனஹான்னு சொல்லிருக்கு. கிரகீதம் மனசி மனோவச்சின்னோ கிரகீதான்னு இல்லையே. எங்க நீங்க சொல்றதை பார்த்தா இந்த அகங்காரம் இல்லைங்கிற மாதிரி சொல்லி ஏதோ சொல்றேலே அப்படின்னு கேட்டான். சொன்னார் மனசா உபரமே தேனைவ அகங்காரோபரமஸ்யாபி பிராப்தே. மனதுங்கிற அந்த கரணம் லைச்சு கொடுத்துன்னு சொன்னாலே காரணாத்மனா இருக்குன்னு சொன்னாலே அதுல அகம்னு தோணக்கூடிய ஒரு ஆசாமி இருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த அகங்காரகான்னு ஜீவா, அதாவது கர்த்தத்வாதி விசிஷ்டா, இவரும் இல்லைங்கிறது சொல்லி ஆயிடுப்பான்னு. என்ன அகங்காரம்னா என்ன அப்படின்னு இப்ப சொல்லணும். அகங்காரோஹி அது சித்து அச்சித்து ரெண்டு அம்சம் கலந்து வருது. மனசு வருஞ்சடம், மனசுல பிரதிபிம்பித்த சைத்தன்யம் சைத்தன்ய பிரதிபிம்பமா இருக்கிறதுனால அது கூட ஒரு ஞான ரூபேன ஞானாபாசத்தின் விவகாரம் இருக்கு. இந்த பிரதிபிம்பத்தை உண்டு பண்ற பிம்பத்தையும் சேர்த்து குடிச்சு நாம அகம்னு பேசுறோம். அதனாலதான் வித்தியதே ஹிருதய கிரந்தி அப்படிங்கிற இடங்கள்லாம் இது மூணுடைய நாட்டு விடுபட்டு இவர் தனியா திருக்கா மட்டும் பிரிக்கிறாரு. அதனால இப்போ அகங்காரம்னா என்ன, மனசு போயிடுத்துன்னா அகங்காரமும் போயிடுத்துன்னு ஆனப்பா சொல்லணும்னு கேட்டாரு. அது சொல்றா அகங்காரோஹி அனுபவாமீத்யாத்மானுபந்தி அனுபவத்திய சைத்தன்யாம்சத்திய சித்வாம்சத்திய அகம் கர்த்தே இது அச்சிதனுபந்தி கர்த்தத்வாதேச்ச ஆஸ்ரயः சிதச்சித் சம்பலனாத்மகத்வாத் அத்தியஸ்தா. அகங்காரங்கிறது ரெண்டு மூணு சாமானிய சேர்த்து சொல்றது. சர்ப்போயம்னு சொன்னேன்னா அங்க ரஜ்ஜு ரஜ்ஜுத்துவ விசிஷ்டம் எல்லாத்தையும் சேர்த்து அதுல கல்பிதமான ஒரு சர்ப்பத்தை சேர்த்து ஒரு சர்ப்பத்துவத்தை சேர்த்து எல்லாம் சேர்த்து அயம் சர்ப்பகான்னு அங்க தெரியுது. இந்த அயம் ரைட்டு தான். என்ன சர்ப்பகா ரைட் இல்லையே. அயம்ங்கிறது எப்போதுமே அதிஷ்டானாம்ச சர்வசியாபி பிரமாத்வம் பிரகாரத்தை தான் விபரியம் வரும். ஆகினால ஒண்ணு முதல்ல ஞாபகம் அகங்கிறதுல எல்லாத்தையுமே தள்ளுறதுங்கிற சமாச்சாரம் வரைக்கும் போனதே அவசியம் இல்லை. தள்ள வேண்டிய அம்சம் ரொம்ப இருக்கு.
சித் அச்சித் சம்பலனம். இந்த சம்பலனம்ங்கிற வார்த்தையை சிலத்துல யூஸ் பண்ணுவாங்க. இன்செப்பரபிளி சோ கனெக்டட். இது சட்டம் சமாளிக்க முடியாது. சம்பலனம் அப்படின்னு ஒரு பதம். அதை போட்டு பெசஞ்சு அடிச்சு கெமிக்கல் சேஞ்ச் வந்த மாதிரி ஆயிடுச்சு. பிசிக்கல் சேஞ்ச் ஈஸியா பார்க்கலாம். கெமிக்கல்ல ஒரு சேஞ்ச் வந்தது அது என்ன சமாளிக்காருன்னு புரியாம ஒரு அடிச்சு நின்று போச்சு. அனுபவாமி அகம் அனுபவாமின்னா அகம் இதை தெரிஞ்சுக்கிறேன். மமஸ்புரதி அகம் அனுபவாமிங்கிற இடங்கள்ல எல்லாம் கேவல சைத்தன்யத்தை ஒட்டி வரக்கூடியதான ஞானாம்சமும் உங்களுக்கு தெரியுது. அதே சமயத்து அகம் கர்த்தா அகம் போக்தா அகம் சுகி அகம் துக்கி எல்லாத்தையும் வச்சுப்போம். இப்ப இதெல்லாம் அச்சித்தாக உள்ள அந்த கரண நிஷ்ட தர்மத்தினால ஏற்படக்கூடிய கர்த்தத்வாதிகளும் சேர்ந்து இதே இடத்துல தெரியுது. சிதம்சமும் சேர்ந்து தெரியுது ஒரே இடத்துல, அஜிதம்சமும் சேர்ந்து தெரிகிறது. எதுல தெரியுறதோ அதான் அகங்காரம்னு பேரு. அப்ப சிதச்சித் சம்பலனாத்மகத்வாத்து அது அத்தியஸ்தா. அப்ப இந்த அகங்காரமான அத்தியஸ்தமான விவகாரம் அங்க இருந்ததுன்னா அது சுசுப்தி போயிடுமே. அதனால சூக்ஷ்மாம்சமா இருக்குன்னு அச்சிதா அந்த கரணஸ்ய உபரமே உபரதி. அச்சித்தாக இருக்கிற மனசானது லைச்சூடுத்துன்னு சொன்னால் அப்போ அச்சிதம்சமாக உள்ளதான ஒண்ணு இதுல கலக்கிறது எப்படி சொல்லுங்க. கண்ணாடி எடுத்தாச்சான பிரதிபிம்பம் கொஞ்சம் தெரியுதுன்னு சொல்வாள். அதாவது கண்ணாடி மாதிரி இருக்கு மனசு வச்சுக்கோம். பிரதிபிம்பம் தானே. இந்த கண்ணாடியே கொண்டு போய் திருப்பி வச்சுட்டான். முன்னாடி எங்கேயும் பண்ணுவான கண்ணாடி உடச்சேரிக்கணும்னு இருக்க பிரதிபிம்பத்தை போக்குறதுக்கு. கண்ணாடியை இப்படி இருக்கிறது இப்படி திருப்பிட்டோம். அது போல இந்த மனசை ஏதோ ஒரு பயம் வச்சிருக்கிட்டா சூக்ஷ்மாம்சம் வச்சுட்டான். இப்போ இந்த அகங்காரங்கிறது ஒத்துதா பிரதிபிம்பம்னு வச்சுப்போம். இப்போ இந்த பிரதிபிம்பமும் பொறுத்தா சொன்னதாங்க சொகிதிங்கிற பேரே வருது. எப்போ எதா சுத்தான அந்த சமயத்துல சொம்ஹி தோபவதி. அப்ப இவர் அதுல போய் லைச்சான்னு சொல்லணுமேனா இவர் மட்டும் இங்கே இருந்திருந்தாருன்னா அகங்கார ரூபேன இந்த இதில் தெரிஞ்சிருந்தாருன்னா இவரை போய் அதீதான் சொல்ல முடியுங்க. அப்ப உபாதிலயம் வரும்போது உபகிதஸ்யாபி வரத்தான் வரும். உபரமே உபாதிபரமே அச்சிதா அந்த கரணத்து உபரமே சிதச்சித் சம்பரணம் சொல்லக்கூடிய அகங்காரத்துக்கும் மறைவு வந்து விடுறது. ஆகினால இப்ப கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வந்துட்டு. இப்ப என்ன கேள்விக்கு பதில் சொன்ன மனசுதான் போறதுன்னு சொல்றது அகங்காரம் போறதுன்னு சொல்லலையேன்னு அவன் கேட்டான். மனசு போறதுன்னு சொன்னது சத்தம். மனசு போனப்புறம்தான் லைச்சப்புறம்தான் போகணும்னு அவசியம் இல்லை. முழிச்சுட்டு இருக்கும் போதே மனசுல மனஸ்பத்தை நாம் எடுத்துட்டோம்னாலோ அல்லது அது பிரதிபிம்பம் தான் தெரிஞ்சுட்டாலும் தெரியப்படும். அகம் கஷேத்திரஜா இதம் கஷேத்திரம்னு பிரிஞ்சு தெரிஞ்சாலே தெரியப்படும். அதுதான் ஞானத்துல கண்டாகாரத்துக்கு வந்தப்புறம் அது ஒரு திருச்சி தெரியுங்கிறது இருக்கவே. இதற்கப்புறம் புது பிரமாணம் எடுக்கிறார். இந்த அகங்கிறது ஆத்மா இல்லைங்கிறதுக்காகத்தான் ஒரு உபனிஷத்துல சர்வாத்மஸ்வரூபமாக இருக்கான்னு சொல்ல வேண்டிய இடத்துல சாந்தோக்கியத்துல 3 விதமான உபதேசம். ஆதேசங்கிறது உபதேசம்னு அர்த்தம். அவர் என்ன பண்றா அந்த பிரம்மத்தை சொல்ல வந்தார். அது எங்கடா இருக்குன்னா எல்லாருமே விசாரம் தேவ புரஸ்தா தேவாதஸ்தாத்னு ஆரம்பிச்சு முதல்ல அவர்னு சொல்லி அப்புறம் அகமேவ புரஸ்தாத் அகமேவா அதஸ்தாத் நானேதான் மேலே கீழே கிழக்க மேற்கேன்னு சொல்லி ஆத்மீவ புரஸ்தாத் ஆத்மீவா அதஸ்தாத்னு 3 கண்டம் இருக்கு. சகாதேசம் அகங்காராதேசம் ஆத்மாதேசம். இது சொன்னதுல இருந்து இந்த 3க்கும் ஸ்லைட்டான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்லைட்டானு சொன்னா டோட்டல் டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இந்த 3 நிமிஷம் சொன்னார். இல்லைன்னா 1 நிமிஷம் சொல்ல வேண்டாங்கிறதாக அந்த பிரமாணமா எடுக்கிறார். அதுல இருந்து 2 வேறுன்னு தெரியுறதா ஒண்ணுதான் தெரியுதுன்னு பல கேள்வி எழுப்புவோம். அதை சொல்லப்போம். இப்ப அடுத்தது ஸ்ருதி பிரமாணத்தினால அகமர்த்தமானது சுத்த ஆத்மா இல்லை. அகமர்த்த ஆத்மா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அகமர்த்தம்ங்கிறது சுத்த ஆத்மா இல்லை. அசாத ஆதேச அசாதோ அகங்காராதேச அசாத ஆத்மாதேச. முதல்ல சதாதேசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தச்சப்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அத்தா இவருக்கு வேற சந்தேகம் சுவயம் தேவதத்தகனா சகான கேள்வியே போடுவான். அவரே கொண்டு இவர்னு சொல்லணும். அதுபோல அகங்காராதேசம் அகங்கிறதான ஆங்கிள் இருந்து எல்லாத்தையும் சர்வாத்மான்னு சொல்றேன். அது சொல்லி முடிச்சாச்சு. அகமேவ புரஸ்தா அகமேவ பஸ்வா அகமேவ தட்சிணா அகமேவ உத்தரத்தா எல்லாம் சொல்லியாச்சு. இது முடிஞ்சு அடுத்த கண்டம் அசாதாத்மாதேச இது ஸ்ருதிரபி பிருதக் உபதேசேன. பிருதக் உபதேசத்தை பண்றதுனால
பார்த்தக்கே பிரமாணம். பிரதமோபதேசேன பிரதமோபதேசம் பண்ணுவதனாலே அர்த்தம். பிரதமோபதேசத்து தத்வாத் ஸ்ருதிரபி பிரமாணம் பிரதமோபதேசாத் அர்த்தம். உபதேசேன வச்சுக்கணும். இப்ப அங்க அன்வச்சித ஸ்ருதிரபி பிரதமோபதேசேன சுத்தியாதி பிரதமோபதேசம் ஏதோ ஸ்ருதிரபி பிரமாணம். இது எங்க வாத்தியார் சொல்லு. இந்த மாதிரி ஏதாவது வாக்கியம் நடந்துச்சுன்னா இந்த பதப்பு கொண்டு அங்க சேரு, அப்புறம் தான் நடுப்புற அன்வயிச்சு போங்க. ஸ்ருதிரபி பிரமாணம் பசமையில வந்த பிரமாணம் முடிச்சுடணும். ஸ்ருதிரபி உபதேசம் உபதேசம் பண்றதுனாலே நான் சொன்னேன். அது வேற ஒரு சமாளிப்பு. ஸ்ருதிரபி பிரமாணம். ஏன் பிரமாணம்? எதுக்கு பிரமாணம்? அது அகங்கிறது வேற, ஆத்மாங்கிறது வேறங்கிறது. இல்லைன்னா அகமேதான் ஆத்மாவா இருந்தா நானே எல்லா இடத்துலயும் இருக்கேன், ஆத்மாதான் எல்லாத்தையும் இருக்கேன்னு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. தெரியலையே. ஸ்ருதிரபி உபதேசே உபதேச பண்றதுனால பார்த்தக்கே பிரமாணம். கயோக பார்த்தக்கேன்னா அகம் ஆத்மனோகோ, அகம் கருத்து ஆத்மா அகமோகோ பார்த்தக்கே பிரமாணம். இவன் வேற குளறுபடி கேட்கறான். நனுல இருந்து ஆரம்பிச்சே நனு ஆத்மனா தொன்மதே சயேவாகஸ்து ஆதித்யுபதிஷ்டேன பூம்னா இவ அகங்காரேனாபி ஐக்கியேபி பிரகவோபதேசோ யுக்தா. இங்க பூமான்னு சொல்ற தற்சப்தத்தினால சொன்னவரும் இந்த அகங்க சப்தத்தினால சொல்றதான ஜீவனும் ஆத்மாவும் ஒண்ணுதான் சொல்றது போல ஒன்னா இருந்தாலும் ஏன் ததாதேசம் சொல்லி ஏன் அகங்காராதேசம் சொன்னார்? அவரே தானே இவர். பிரம்மமே பூமாங்கிற பிரம்மன் தான் இன்ஃபினிட்டி தான் அகங்கிறதும் உங்க சித்தாந்தத்துல. ஒன்னா இருந்தாலும் ததுன்னு சொல்லிட்டு அகம்னு சொன்னாலும் இந்த பரோட்சத்துவ பிரமனை எடுத்து ஏதோ சொல்லிட்டு போகும். அதே ஆளா இருந்தாலும் பிரிச்சு சொன்னாலும் இல்லையா? அப்ப பிரிச்சு சொன்னதுக்கு ஆள் வேறன்னாக்கா அப்ப தத்து பூமா வேற அகம் வேறன்னு ஆயிடுமா இல்லையா? அது போல இங்க அகங்கிறதும் ஆத்மாங்கிறதும் ஒன்னா இருந்தாலுமே ஏதோ தெளிவா இருக்கிறதுக்காக பிரிச்சு சொன்னான்னு சொல்லிட்டு போங்க. முதல்ல அப்படியே ஆரம்பிக்கணும். ஆத்மன தொன்மத்தே அவன் நம்ம பார்த்து கேட்கிறார். வைத்திகள் உங்க மத சித்தாந்தத்துல சயேவ அகஸ்தாத் சயேவ புரஸ்தாத் பశ్చాத்னு சொன்னதான அந்த பிரம்மஸ்வரூபமான பூமாதான் எல்லாமா இருக்குன்னு சொல்லும்போது அந்த பூம்னா இவ அகங்காரேன ஐக்கிய, இந்த பூமாவோட ஐக்கியம் அகமுக்கு இருக்கிறது போல அகமுக்கும் ஆத்மாவுக்கும் ஐக்கியம் இருந்தா கூட பிரசவோபதேசம் அகமோபதேசத்துக்கு கூட ஆத்மோபதேசம் இருக்கலாமே, யுக்தம் தானேன்னா சொன்னார். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சித்தாந்த சங்கை இப்போ பூமாத்மனோ பின்னத்வேன பிரத்யக்ஷ சித்தயோ பிரசவோபதேச ஐக்கியார்த்தா துவயோ சார்பாத்மியா யோகாதி சொன்னா சாதாரணமா ஒருத்தர் பார்த்து நீங்க பூமாவான பிரம்மஸ்வரூபம் தான் கேட்டு அதெல்லாம் இல்லையே முன்னும் அவர் வேற நான் வேற. பூமாங்கிறதான பிரம்மமேதான் ஆத்மா அப்படின்னு வஸ்துஸ்திதி இருந்தாலும் நம்ம பிரத்யக்ஷத்தால என்ன தீர்மானம் இருக்கு? நாகம் பிரம்ம நாகம் பூர்ணான்னு சொல்லணும் சொல்லணும். ஹேவாஸ்து சதனே ஜானா நானும் பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு எதான் எடுத்திருக்காரு? பூமான்னு தான் எடுத்துக்க. ஹேவாஸ்து சதனே அதுக்கப்புறம் ஜானா வேற இருக்கிறதுனால வெறும் எடுத்த சொல்லலைங்கிறத போட்டு பெருத்திருக்கா மாதிரி பூமா ஆத்மா ரெண்டும் ஒண்ணுங்கிற சித்தாந்தம் இருந்தாலும் நமக்கு இப்போ நேரடியாக பார்க்கறச்சே பிரத்யக்ஷத்தினால அவ ரெண்டு பேரும் வெவ்வேறுன்னு தோன்றதுனால இப்ப என்ன பண்றது? அவரே எல்லாம்னு சொல்லி பூமாவே எல்லாம்னு சொல்லி நானே எல்லாம்னு சொன்னா இது ரெண்டும் ஒண்ணுன்னு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? எல்லாமா ரெண்டு பேர் இருக்க முடியுமா? எல்லாமே ரெண்டு பேர் இருக்காருன்னா எப்படி என்ன சரியா வரலையோ இல்லையோ. பிருத்தகுபதேசா பிரத்யக்ஷ சித்தயோ பின்னத்தேன பிரத்யக்ஷ சித்தயோ பூமாத்மனோ. அத ஒரு தரம் சொல்லி ரெண்டாம் தரம் சொன்னா பூமாதாயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும்? கயோ சார்பாத்மியா யோகா இதுதான் கெட்டி. ரெண்டு பேரும் சர்வாத்மா. இந்த சர்வாதிகாரி ரெண்டு பேர் தான். அப்ப இவருக்கு அவர் அதிகாரியா இருந்தா சர்வசத்துக்கு சங்கோச்சம் ஒண்ணு. இவரை தவிர பாக்கி பேருக்கு அவர் அதிகாரின்னு சொன்னோம். இந்த ரெண்டு பேர் சர்வாதிகாரி என்ன சொல்லவே கூடாது. இந்த இந்தியாவுக்கு ரெண்டு ராஷ்டிரபதியா? ராஷ்டிரம் இருக்கு. ராஷ்டிரம் ஒண்ணா ராஷ்டிரபதி ரெண்டு அப்படி சொல்றது. அதனால அப்படி சொல்லிவிடலாம். ஆனா அகங்காரத்து ஆத்மீக்கேன பிரத்யக்ஷ சித்தஸ்த பிரதகுபதேசோ பேதார்த்தான்னு வச்சுக்கோங்க. அகங்காரம் ஆத்மாங்கிறது ஒண்ணுன்னு தான் நமக்கு எல்லாம் தெரியுது.
அகங்கிறவன் ஆத்மான்னு தானே தெரியுது. நமக்கு நம்ம எப்படி தெரிஞ்சு சொல்லுவோம் அகம் வேற ஆத்மாவே? இத்தனை நேரம் நீங்க சொல்லி சொல்லி கூட சரியாவில்லைன்னு வேற நானும் நடுப்ப சேர்த்துன்னே இருக்கேன். அகம் பரமாத்மா எதிர எப்படி விடுறதுன்னு உங்களுக்கு இருக்கிற மாற்றி நீங்க பிரமிச்சிருக்கேன்னு சொல்றதுக்கான சுத்தி வந்திருக்கீங்க. அதனால அகங்காரஸ்ய ஆத்மாவோட ஏக்கத்தேன பிரத்யட்ச சித்தஸ்ய. இப்போ இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லியிருந்தால் அப்ப ரெண்டு பேரும் சொல்ல வேண்டியது இல்லையே ஒண்ணுன்னா. ராமன் கிளாஸுக்கு வந்தான்னு ரெண்டு ராமன் இருக்கணும் பேர்ல. ஒரே ராமன் கிளாஸுக்கு வந்தா ராமன் கிளாஸுக்கு வந்தா என்ன அத்தியாசி பூஜஸ்து மஸ்து போகியாது ஒரு இடத்துல புரியல. எதுக்காக வியர்த்தம்னா ரிப்பிட்டேஷன் வியர்த்தம் ஆயிடுவாங்க. இவரும் அவரும் ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தார் இவரே அகம் தான் எல்லாம் ஆத்மா தான் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாததுனால என்ன பண்ண ஏதோ பேதம் இருக்குன்னு சொல்றதுக்கா வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாமே நாம கேட்டுருவோம். இது அவன் சொல்றான் அகமர்த்தாத் அந்நிய ஆத்மனோ பூமாக்கிய பிரம்ம பின்னத்வேன பிரத்யக்ஷ அசித்தத்வாத் தயோரப்யுபதேசோ பேதார்த்தः. அகமர்த்தஸ்ய து பிரம்ம பின்னத்வேன பிரத்யக்ஷ சித்தத்வாத் தயோருபதேசः ஐக்கியார்த்த ஏவ கிண்ண. நாம கேட்ட சங்கதி அவன் சொல்றான் தயோருபதேசः ஐக்கியார்த்த ஏவ கிண்ணத்யாத். என்ன சொல்றான் அகமர்த்தம் பிரம்மத்தை காட்டிலும் வேறுன்னு தான் நமக்கு இருக்கு. அகமர்த்தம் பிரம்மத்தை காட்டிலும் வேறுன்னு தெரிஞ்ச இடத்துல நிச்சயமா இந்த உபதேசம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் எல்லாமா இருக்க முடியாதுதான் தயோர் உபதேசா ஐக்கியார்த்தான்னு சொல்லித்தான் ஆகணும். இதை முதல்ல தீர்மானம் நினைப்போம். ஆனால் அகமும் ஆத்மாவும் ரெண்டு பேருக்கு ரெண்டு தினசா சொன்னது என்னன்னு கேட்டா அகம் வேறு இது வேறுன்னு சொல்றது. அகமர்த்தான்ய ஆத்மனா அகமர்த்தத்தை காட்டிலும் பிரசக்தான சுத்தமான ஒரு ஆத்மாவை எடுத்து அவர் பூமாவை காட்டிலும் வேறுன்னு யாருக்காவது பிரத்யட்சத்தினால் தெரிஞ்சுக்கும். அகம காட்டிலும் பிரிச்சு எடுத்து பேர்பட்ட நிஷ்கிருஷ்டமான சுத்த ஆத்மா பிரம்மத்தை காட்டிலும் பின்னம்னு நீங்க தெரிஞ்சிருந்தா தானே ஐக்கியோபதேசாங்கிறது தயோருபதேசா பேதார்த்தான்னு சொன்னோம். பூமாக்கிய பிரம்ம பின்னத்வேன பிரத்யக்ஷ சித்தத்வா. நாகம் பிரம்மன் இருக்கலாம், நான் ஆத்மா பிரம்மன் யாருக்காவது இருக்கா இல்லையே. ஆமர்த்தால் அந்நிய ஆத்மனா பூமாக்கிய பிரம்ம பின்னத்வேன பிரத்யக்ஷ அசித்தத்வா. நான் மாத்தி சொல்றேன் தயோருபதேசோ பேதார்த்தா. பூமாவையும் அகமையும் ஏண்டா ஒன்னா சொல்லிப்பேன்னு ஆத்மாவையும் பிரம்மத்தையும் ஏண்டா ஒன்னான்னு சொல்லிப்பேன்னா அது பேதத்துக்காக. ஆனா ஆமர்த்தது பிரம்ம பின்னத்வேன பிரத்யக்ஷ சித்தத்வா நாகம் பிரம்மன் பிரத்யட்சமா இருக்கிறதுனால இந்த அகமையும் பிரம்மத்தையும் சொன்னது ஐக்கியார்த்தையே சேது சொன்னார். நீ சொன்னபடி அகம காட்டிலும் வேறான ஒரு ஆத்மா பிரம்ம பின்னம்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவரை காட்டிலும் அது ஒண்ணுதாங்கிறது எங்களுக்கு தெரியலையோ. தெரியாத தெரிவிக்கிறதுக்கு ஒண்ணு, தெரிஞ்ச பிரமத்தை போக்குறது ஒண்ணும், தெரியாததான நூதன விஷயத்தை சொல்றதும். பிரம்ம அபின்னம் யாருக்காவது தெரிஞ்சது சுத்தாத்மா. அகங்காரா பின்னாத்மனா பின்னஸ்ய ஆத்மனா பூமரூப பிரம்ம பின்னத்வஸ்ய பிரத்யக்ஷா சித்தத்வேஹி தத் அபின்னத்வஸ்யாபி ததசித்ததயா பிரத்யக்ஷா சித்ததயா உபயோः சார்வாத்ம்யோபதேச அனுபவத்திய சககாரேண அஸ்யாஸ்ருதேஹ தயோஹ அபேதபரத்வம் உச்சிதம். இந்த அகமும் பிரம்மத்தையும் சொன்னது இது ரெண்டும் ஒண்ணுங்கிறதுக்காகத்தான் சொன்னதுன்னு சொல்லணும். ஏன்னு கரும்பா இவன் என்ன குழந்தை பண்ணிட்டா அகமக்காட்டிலும் ஆத்மா வேறுன்னு ஒருத்தனை தெரிஞ்சு அந்த சுத்த ஆத்மா பிரம்மத்தை காட்டிலும் வேறுன்னு நமக்கு தெரிஞ்சாத்தானே ஒண்ணுன்னு சொல்லணும்னா அது வேறுன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணுன்னு தெரியாட்டாலும் ஒண்ணுன்னு சொல்லணும். இப்போ அயம் சர்ப்பகான பிரமம் இருந்ததுன்னா இதை போக்குறதுக்காக இயம் ரஜிரேன்னு சொல்லணும் இல்லையா. ஒருத்தருக்கு கயிறே தெரியாது என்ன கிரீடம்னு கேட்கறான், இல்ல கோயம்னு கேட்கறான், கேயம்னு கேட்கறான், தெரிஞ்சதுன்னா கேயம்னு கேட்பான். எப்பா ரஜுரியம்னு சொன்னான் சார் எதுக்கா சின்ன பிரம்மம் என்ன அப்படி தேவையில்லை. பேத பிரமம் இருந்தால்தான் சொல்லணுங்கிறது இல்லை, அபேத அஜானேதி சொல்லணுங்கிறது ஒண்ணு இருக்கு. அதனால என்னாச்சு அகங்காரா பின்னமான நிஷ்கிருஷ்ட ஸ்வரூபமானது
பிரம்மத்தை காட்டிலும் பின்னம்னு பிரத்யட்சத்தினால தெரிஞ்சாத்தான ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு நீங்க சொல்லணும். எங்களுக்கோ பிரம்மம் இல்லையா அப்படின்னா, அப்போ அது நிஷ்கிருஷ்டமான ஆத்மா ஏவ பிரம்ம ஆத்மைவ பிரம்மங்கிறதும் உனக்கு தெரியலையே. அப்போ இப்ப சொன்னதுனால எப்படி ரெண்டும் ஒண்ணுன்னு ஆச்சுன்னா, ஆத்மாவும் பிரம்மமும் வேற இருந்ததுன்னா ரெண்டு பேர் சர்வாத்மாவா இருக்க முடியாது. சர்வாத்மா பூமாவும் சர்வஸ்வரூபம்னு சொல்லியிருக்க, ஆத்மாவும் சர்வஸ்வரூபம்னு சொல்லியிருக்கு. அதனால தயோ சார்வாத்மோபதேச அனுபவத்திய சககாரேன அஸ்யாஸ்ருதேஹே அதையோர் அபேதபரத்துவம் உச்சிதம் பிரகிருதேச்ச அபேதபரத்தே. சரி, இந்த பிரம்ம அகமோகோ இப்ப அதேதபரத்துவம் சொன்னேன்னா இடிக்கிறது. ஏனுங்கள்னா அகங்கிறது விசிஷ்டமா இருக்கு. விசிஷ்டத்துக்கும் சுத்தத்துக்கும் ஐக்கியம் உண்டு. இப்ப அதுக்காக பிரிக்கிறதுக்காக அகம்னு சொன்ன உடனே பலது சிதைச்சித் சங்கலித்தத்துல போய் சந்தேகம் வருது நமக்கு 50 வாக்கியார்த்தத்துல. அப்படி இல்லைன்னு காட்டுறதுக்காக இந்த விரோதம் வரப்போறதுங்கிறதுக்காக தான் இந்த உபாதிகள்லாம் பிரிச்சு அதாத்த ஆத்மாதேசான்னு சொல்றாரு. சொல்றதே அதுக்காகத்தான். பிரகிருத்தேச்சு அபேதபரத்வே விரோதா ஜடா ஜடயோகோ ஐக்கியா. அகமர்த்தத்தை சிதைச்சித் சங்கலித்தம் இருக்குன்னா ஜடாம்சம் இருக்குன்னு ஐக்கியம். சுத்த சைதன்யத்தோட ஜடாம்சத்துக்கு எப்படி ஐக்கியம் வரும்? இது வராதுங்கிறத வச்சுதான் ஈஷதேன்னா சப்தத்துல அதே நீதி சொன்னதுனால ஜெகத்காரணம் ஜடமா இருக்க முடியாது. ஜடா ஜடையோ ஐக்கியம் வரதா இருந்ததுன்னா அந்த யுக்தியம் தெரியாது. தன்னிஷ்டத்து மோட்சோபதேசா அவரே ஆத்மான்னு சொன்னா ஜெகத்காரணத்துவே ஆத்மான்னு சொல்றா. நீயோ சேத்தனன். இந்த ஜெகத்காரணமான ஜடமானதுதான் பிரகிருத்தின்னு இருந்ததே. ஆனால் ஜடமாக நீ இருக்கேன்னு சொல்லி ஐக்கியத்தை உபதேசம் பண்ண அப்புறம் இல்லைன்னு சொல்லாததுனால அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது போல ஜடா ஜடையோ ஐக்கியா யோகாது. இப்ப கேட்டா வேற கேள்விப்போம். உங்களுக்கு பூமான்னு ஒண்ணு, அகங்காரம் ஒண்ணு, ஆத்மான்னு ஒண்ணு, மூணா பிரிக்கிறீங்களே, எப்படி அத்வைதத்தை பிரிக்கிறீங்க? தொன்மதே பூம அகங்கார ஆத்மனா மூணு பேர் ஆயிட்டு. ஜீவன் ஈஸ்வரன் பிரம்மன் மூணு தான் நமக்கு ஏக சைத்தன்யவாதிகளுக்கு மூணுன்னு சொல்லுவான். சித் சாதுர்வித்யம் அவர் சொல்லுவார். ஒன்ன எப்படி வேணா பிரிச்சுக்கலாம். தொன்மதே பூம அகங்கார ஆத்மனா பிம்ப பிரதிபிம்ப முகஸ்தானிய அவித்யோபாதிக பிரம்ம ஜீவ சின்மாத்திரத்துவ சம்பவேன அகங்காரஸ்ய ஜீவாத் பார்த்தக்ய அசித்திஹி இது வாச்சியம். இப்ப பூமானா என்னன்னு சொல்லணும், அகங்காரங்கிறது என்னன்னு சொல்லணும், அகங்கிறது ஆத்மானா என்னன்னு சொல்லணுமோ இல்லையா. இந்த இப்ப என்ன பண்ணணும்னா பூமாங்கிறது பிம்பம், அகங்காரங்கிறது பிரதிபிம்பம். இல்ல முகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிம்பமும் இல்லை பிரதிபிம்பமும் இல்லைன்னு வெறும் முகம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், யதாசங்கியம் இல்லை. வெறும் பூமாங்கிறது வெறும் முகம். ஈஸ்வரங்கிறது இருக்கு, அது உள்ள பிரதிபிம்பம், உள்ள பிம்பம் இன்னொன்னு பிரதிபிம்பம். சுத்தம்ங்கிறது இப்போ என் முகத்துக்கு பிம்பம்னு எப்ப பேர் வரும்னு கேட்டா எதற்கு ஒரு கண்ணாடி இருந்தா பிம்பம் பேர் இமேஜ். இப்போ ஒரிஜினல் முகமாக இருக்கிறதுக்கு பிம்பம் பேர் கிடையாது. கண்ணாடி வந்ததுக்கு அப்புறம் அது பிரதிபிம்ப முகம், இது பிம்ப முகம். என்னுடைய முகம் என்னன்னா பிம்பத்து பிரதிபிம்பத்து உபய கர்ம ரகிதமான ஸ்வரூபம் சொல்றோம். அது போல இங்க மூணு சொல்லும்போது பிம்ப பிரதிபிம்ப முகஸ்தானியா. அப்ப என்ன நடுப்புற அவித்யோபாதிக பிரம்ம ஜீவ சின்மாத்திரத்துவ சம்பவேன. பிரம்மங்கிறது சுத்தமான முகம், ஜீவங்கிறது பிரதிபிம்பம், என்ன பிம்பங்கிறது ஈஸ்வரன், அகங்காரங்கிறது பிம்பமாச்சு. ஞானியானாம் அகங்காரத்து ஜீவாத் பார்த்தக்ய அசித்தி. இந்த அகங்காரங்கிறது இந்த ஜீவன்கிறதுக்குள்ளதான் அடங்கணுமே, ஜீவனை காட்டிலும் வேறுங்கிறதாக எப்படி வந்து சேருது இந்த ரீதியில அப்படின்னு சொன்னாரு. கேட்கிற எத்திரநாண்யத்பஷ்யதி சயேவ அகஸ்தாதித்யாதினா பூமஸ்வரூபோப்யனந்தரம் யத்ரேதி அதிகரண அதிகர்த்தவிய நிர்தேசாத்து சைதி பாரோட்ச நிர்தேசாச்ச. இந்த மூணு தடவை சொன்னதுக்கு என்ன விசேஷங்கிறது இப்ப நம்ம கிட்ட தொழில் பண்ணுவோம். எதுக்காக வேறுபட்டு சொல்லணும் ஒரே ஸ்வரூபத்தை? எத்திரநாண்யத்பஷ்யதின்னு பூம லட்சணம் முதல்ல சொன்னார். பூமாத்தேவ விஜிஜாசிதேவியான்னு சொன்னதுக்கு அப்புறம் பூமலட்சணத்தை எத்திர
எத்தனை நாண்யத்து நாண்யச்சனோக்கு நாண்யத்துக்கான பூமான்னு அருள். இங்க எச்சத்துக்கு மேல தொழில்பத்தையும் போட்டுது. எத்த அப்படின்னு சொன்னா எந்த இடத்தில்னா இடம் ஒண்ணு உட்கார்ந்து ஒண்ணு எடுத்து போட. எத்திரே தெதிகரண அதிகர்த்தவிய நிர்தேஷா ஒரு பேதம் தெரியுது. அந்த வாக்கியத்துல ஒரு தகராறு இருக்கு. அதே போல அதை விஸ்தாரமா சொல்லி பூமான சர்வாத்மாவாக இருக்கு, எல்லாமா இருக்குன்னு சொல்லச்சு ஆரம்பிக்கிச்சு. சைவ புரஸ்தா தேவதஸ்தாப்னு ஆரம்பிச்சாரு இல்லையா? அப்ப சகாங்கிற பதத்தை போட்ட உடனே நமக்கு என்ன ஆயிட்டு நீள அங்க எங்கேயோ போகுது. சகான தூரத்துல இருக்கிறதுதான் சகான்னு சொல்லணும். அதனாலதான் இவரே தத்துவமசியில் எதுக்குன்னு கேட்டா, ஆத்மாதி சரிதம் பிரம்ம மோகாத் பாரோட்ச தூஷிதம் பிரம்மாதி சன்னு தசைவாத்மா சத்விதீயதேக்ஷதே பிரமத்வய நிவர்த்தியர்த்தம் பதத்வயம் உதாரணம் வாக்கியம். பிரம்மன்னு இப்படி கை காட்டி எச்சரிக்கணும். தத்விஷ்ணோ பரமம் பதங்கிற தத்விஷ்ணோ பரம்பதம் அத்திர பிரம்ம சமஸ்யத்தையும் எங்க வாக்கியார் சொல்லுங்க. தத்விஷ்ணோ பரமம் பதம் அத்திர பிரம்ம சம சொல்லணும். ராமசாஸ்திரி இப்படி கை காட்டு தத்விஷ்ணோ பரமம் பதம் லபத்தேன்னு அத்திர பிரம்ம அதனால தத்திர அத்திரங்கிறதெல்லாம் அது வியாக்கரணத்துல பாஷைக்காக அங்க எங்கிறதெல்லாம் விஷயம். அதனால தத்துன்னு சொன்னா எங்கேயோ இருக்குன்னு சொல்லி எட்டா கையில இருக்குன்னு தோணும். அப்போ பாரோட்ச நிர்தேசம் வந்த உடனே நாம திரஷ்டாவோ அபரோட்சமா இங்க இருக்கிறதுனால பரோட்சமும் அபரோட்சமும் ஒன்னாக முடியாதான அப்படின்னால திரஷ்டுர் ஜீவா தன்யத்துவ பிரசக்தவ் ஜீவன காட்டில் அவர் வேணும்னு தோணி பண்ணாமலே முடியும். தத்வாரணார்த்தம் அசாதோ அகங்காராதேச இது அகங்காரேன பூமியா பூமாங்கிற திரஷ்டாவாக வேணும்னு தோணிவிடும். அதுக்காக அகம்னு சொல்லக்கூடிய நீயே தான் ரொம்ப எல்லாருமே இருக்கேன். அசாதோ அகங்காராதேச அகங்காரேன பூமி நிர்திஷ்டே பூமானியே தான் சொல்லணும். ஏன் ரெண்டு பேர் சர்வாத்மா இருக்க முடியாது? அது ஒரு சுவாரஸ்யம். பூமாவை சொன்னாலும் ஏன் அகம்னு சொன்னாலும் சரியா ஒருத்தருக்கே 2-3 பேர் வைக்கிறது. தஸ்மாத் வினாமா பிராமணோ பூபா ஒரு விசிஷ்டனுக்கே 2 பேர் இருக்கு. சர்மாவை ரகசியமா வச்சுக்கணும். நட்சத்திர நாமான்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப ரகசியமா இருக்கணும். அப்புறம் நம்ம விவகார நாமான்னு ஒண்ணு இருக்கணும். எல்லாம் பேதங்கள் இருக்கு. அது மாதிரி இங்க அகங்காரஸ்ய அகங்காரேன பூமி நிர்திஷ்டே சதி. இதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் இருக்கும். அகம்னு சொல்லச்சு சுத்தத்தை நாம் சொல்லலையே போய் அகங்கர்த்தா பௌத்தான் தெரிஞ்சு சம்பளத்துக்குன்னா சொல்லிட்டு இது பரிச்சின்னமான போயிடுது. பலபாரிகள்னால பூமா எவ்வளவு எப்படி ஒண்ணாக முடியும்? நீங்க என்னதான் சொன்னாலும் கூட எப்படி ஒண்ணாக முடியும் சந்தேகம் வருது. அப்ப என்ன இருக்கு? அகங்காரஸ்ய தேகாதி சங்காதே அவிவேகி பிரயோக தரிசனாது. நம்ம மாதிரி அத்தியாசத்துல இருக்கிறவர்கள் அகம் கச்சாமி அகம் புருஷா அப்படின்னு சொன்னான்னா இவன் சரீரத்தை தான் அகம் நினைக்கிறான்னு பரிச்சுன்னா நினைக்கிறான். அவிவேகினாம் பிரயோகம் தேகாதி சங்காதத்துலதான் அகம் இருக்கு. அப்போ அந்த விசிஷ்டமான அதை போய் ததபேத பிரசக்தவோ மறுபடியும் இது பாதிதமா போடும். இந்த பரிச்சின்னத்தை போய் அபரிச்சின்னத்தோட ஐக்கியம்னு சொன்னேன்னா இந்த அபேதமானது வந்து சேர்ற மாதிரி ஆயிடும். அது பாதிதமாயிடும். நிஷ்கிருஷ்ட அகங்கார அதாவது கேவல ஆத்மஸ்வரூபம் அதாய அசாத ஆத்மாதேச இதி திரஷ்டு பேதா உச்சதே இதி ஏகாதிஷ அர்த்தபரத்வேன பிம்ப பிரதிபிம்ப கல்பனாயா அத்திர அசம்பவம். இந்த பிம்ப பிரதிபிம்ப கல்பனான்னு சின்ன இதுக்காக பிரிச்சு சொல்ல வேண்டாம். என்ன அப்படி இல்லை. ஒண்ணு சொன்ன உடனே வேற சந்தேகம் வந்து என்ன சந்தேகம் வந்தது? இந்த பூமான்னா என்னன்னா தத்திரன்னு சொன்னதுனால வேற சந்தேகம் வந்தது. தத்திர அத்திர அதிகரணம் அதிகர்த்தவியம் கிடையாது, திருப்தி இல்லாததுன்னு சொல்லணும். சொல்லும் போது தச்சப்தம் சொன்னார். தச்சப்தம் சொன்னோன்னே எங்கேயோ இருக்குன்னு தோணி போச்சு. இல்லப்பா எங்கேயோ அது இல்லை, நீயே தான் அது அகனே நான் சொன்னார். இந்த அகம்னு சொன்னா நான் அதுவா இருக்க முடியாது. ஏன்னா நான் பரிச்சின்னன், நான் பிராமணன், நான் சுத்தியில தான் அகங்கிறது பிரயோகம் இருக்கேன். அப்போ அப்படி இல்லை. அது அந்த உபாதியை தள்ளி சுத்தமான சைத்தன்யத்தை வாங்கிக்கணும்னாங்கன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த லட்சண பதார்த்தங்கள்லாம் சமத்துக்குன்னா எது விரோதாம்ச பிரத்யாகங்கள்லாம் பண்ணணுமோ இல்லையா? அதை பண்ணி காட்டுறது இங்க மகா வாக்கியம் போல இது. ஏன்னா தற்பதார்த்தம் தொன்பதார்த்தம் அசிபதார்த்தம்னு தோணுது. தற்பதார்த்தத்தை தான் சொன்னோன்னு சந்தேகம் வந்ததுன்னா அப்பா இல்லப்பா நீதான் அதுன்னு சொன்னோடனே தொன்பதார்த்த ஸ்தானத்துல அகங்கார ஆதேசத்தை வைங்க. அப்புறம் சத்தான்னா அது எப்படா சரியாகணும்னா இல்லப்பா அதுலயும் தள்ள வேண்டியதெல்லாம் இருக்குன்னு தள்ளினாக்க இந்த
இந்த ஆத்மா தேசம் சரியா மூணு பதார்த்தத்தினுடையதாக நம்ம வச்சுக்கலாமோ ஒரு கல்பனை இப்போ அகங்காரம் தள்ள வேண்டிய அம்சமா இருக்கிறதுனால அங்கேயும் சகாங்கிறதான பரோட்சமா பிரயோகத்தினால தள்ள வேண்டிய அம்சம் வச்சு உமாவை தள்ள வேண்டிய அம்சம் இருக்காங்கிறதாக விஷயம் பரோட்சத்துவத்தை நிவர்த்தி பண்ணணும். அந்த மாயை அங்க நிவர்த்தி பண்ணி மனசை இங்க நிவர்த்தி பண்ணுங்கிற போல அப்படின்னு சொன்னாக்க இந்த ஸ்தானத்துல வச்சுக்கலாமோன்னு இப்போ ஒரு கல்பனை. அதாவது ஆத்மா தேசகாங்கிறதான அகங்கிறதான்னு சொன்ன உடனே தள்ள வேண்டிய அம்சமும் கலந்து அகங்க தேசத்தினால இப்பதான் சொன்னார். அகங்காரங்கிறது ஒரு அம்சம் சொல்லணும், இந்த தள்ள வேண்டிய அம்சம் போயிடுச்சுன்னா இவரே போயிட்டாருன்னு சொல்லணுங்கிறதையே நாம சொன்னார். நிஷ்கிருஷ்ட அகங்கார தகி நிஷ்கிருஷ்ட அகங்கார மாகிற கேவல ஆத்மஸ்வரூபம் அதாய என்ன பண்ணணும் அசாத ஆத்மா தேசான அகம காட்டுமே இவரை வேற சொல்ல வேண்டியதாக திரஷ்டபேதா உச்சதே இத்தேதாதிசார்த்தவரத்தேன இந்த மூணு ஆதேசத்துக்கும் சேர்ந்து இந்த மாதிரி கருத்து நாம சொல்ல வேண்டியதா இருக்கிறதுனால பிம்ப பிரதிபிம்ப கல்பனாயா நீ சொன்னபடி அத்திர அசம்பவாது இல்ல போட்டோம். பிம்ப பிரதிபிம்ப கல்பனைங்கிறதே வேண்டியது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்களே எடுத்துட்டு கோதாச்சாரியெல்லாம் பிம்பம் பிரதிபிம்பம் எல்லாம் சொல்றாரு முகம்னு சம்பவேவா. இப்ப என்ன பண்ணணும் அவித்யோபாதிக ஜீவஸ்ய அகங்காரத்தோக்தி ஸ்தூலாருந்ததி நியாயேன. அருந்ததியை காட்டுறதுக்கு அருந்ததியா இல்லாத பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அருந்ததின்னு சொல்லி சூக்மத்துல அப்புறம் எப்படி கொண்டு வருவோமோ அது வேல நிஜமான அருந்ததி முதல்ல காட்ட முடியாது, அதை தள்ளணும். அப்புறம் அப்போ அகங்கார சப்தேன அவித்யா பிரதிபிம்பமான ஒருத்தர அகங்காராசிரிய சைதன்யம் முதல்ல சொல்லிட்டார். அதை முதல்ல வாங்கிக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்க, ஐயோ இதையும் சொல்லணும்பா. அப்புறம் ஆத்மாதேச வாக்கியத்தினால என்ன பண்ணணும், அதுல சுத்தமான அம்சத்தை எடுத்துட்டாதான் சார்வாத்மியம் வருங்கிறதாக சொன்னாருங்கிறதா வச்சுக்கணும். அதனால அகங்கார பதத்தினால லட்சணையா வாங்கிக்க வேண்டியதை சொல்லணும், வாட்சி மார்க்கெட்டை வாங்கிக்கூடாதுங்கிறதுக்காக எதா சூக்மத்தை காட்டணும்னு ஆரம்பிக்கிறவன் அதுக்கு பக்கத்துல இருக்க பெரிய நட்சத்திரத்தை காட்டி ஏன் அருந்ததின்னு சொல்ல இவனே கேட்பணும். அருந்ததிங்கிறவங்க சுத்தணும் இருப்பான்னு கேள்விப்பட்டேங்க. ஏன்னா கணவனை விட வசிச்சரோட தானே சின்னதா காட்டிக்கணுமா, பெருசா இருக்கான். இப்பாடலாம் என்ன சொல்றாங்க, வசிச்சன் சொல்லிட்டு புத்தகம் இருக்கு, இவங்களும் தனி இருக்கு, அதனால சின்னது பெருசு இருக்கு, அது வேற விஷயம். நம்ம அது வரைக்கும் போகணும். இப்ப தன்னை சின்னதா காட்டிக்கணும்னு சொல்லுவாளேன்னு கேட்டது கூட இல்லப்பா நேயம் அருந்ததி. இதுக்குதான் சாக்கார சாந்த தரிசனம் இதே மாதிரி தான் ஆகும். இதை காட்டி அதை தள்ளணுங்கிறதுக்காக அதை சொன்னா அப்போ பிம்ப பிரதிபிம்பம் சொன்னாலும் அவித்யோபாதிக ஜீவஸ்ய அகங்காரத்தோக்தி ஸ்தூலாருந்ததி நியாயேன. இதனாலதான் அதையேவ இன்னொரு கமக்கம் எடுக்கிற சயே வேதம் சர்வம் அகமே வேதம் சர்வம் ஆத்மை வேதம் சர்வம் அப்படின்னு முதல்ல இந்த ஒரு ஆதேசத்தையும் கடைசியில கன்க்ளூஷன் வாக்கியம் இது. சயே வேதம் சர்வம் அந்த பிரம்மமேதான் எல்லாம், நானேதான் எல்லாம், ஆத்மாவேதான் எல்லாம் இத்தியாதி உபசம்ஹாராணாம் சயேவாதஸ்தாத் அகமேவாதஸ்தாத் ஆத்மேவாதஸ்தாதித்யுபக்ரமீஹி உபக்ரமீஹி சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வ இத்தியாதி ஸ்ருதிபிஷ்ச சர்வகதத்துவபரத்வேன சார்வாத்மபரத்வம் ஏன அகம்பதஸ்த நிஷ்கிருஷ்ட அகங்கார சைதன்ய பரத்துவம் சாத். இதுக்கப்புறம் ஏதேன அதையே நிரஸ்தம் போறது உபோத்பலகம் இல்லை. நாம இப்ப இந்த மாதிரி 3 கண்டத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டபடினால அவரேதான் எல்லாம், நானேதான் எல்லாம், ஆத்மாவேதான் எல்லாம்ங்கிறதான கன்க்ளூஷன்களுக்கெல்லாம் இவன் என்ன சொல்றான், சயேவா தஸ்தா சயேவ உபரிஷ்டாதுன்னா அவர் எங்கும் வியாபிச்சிருக்காருன்னு அர்த்தம். அவரே எல்லாம் அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம், சயேவ கீழே இருக்கு, கீழே இருக்கிறது இல்லாம அவர் தான் இருக்கார், மேல இருக்கிறதுல அவர் தான் இருக்கார், ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆகாஷேவ புரஸ்தாத் ஆகாஷேவ தஸ்தாத்னு ஆகாசமே எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் என்ன. அப்போ அகமேவ புரஸ்தாத் அகமேவா தஸ்தாத்ங்கிற உபக்கிரமங்களுக்கெல்லாம் சார்வாத்மிய பரத்துவம் இல்ல, எல்லாத்தையும் வியாதிக்கிறான்னு அர்த்தம். அப்ப சர்வசப்தத்துக்கு சர்வம்
சயவேதம் சர்வம்னு சொல்லிருக்கேன். அந்த சர்வபதத்துக்கு சங்கோச்சம் பண்ணுங்க. சர்வம் சமாப்னோஷி ததோஷி சர்வஹான் விஸ்வரூபத்தை பார்த்து விஸ்வரூபம் பேருக்குள்ளதான் இருக்கு. இது ஒரு வேடிக்கையா மேஜிக்கா இருக்கிறதுனால விஸ்வரூபம் அந்த ஒரு ஸ்வான் உடம்புக்குள்ளதான் தெரியுது. இதுல இருந்து நித்தியம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. அங்க அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் சொல்ற வாக்கியம் இது. ஹே கிருஷ்ணா தொல் சர்வம் சம் ஆப்னோஷாவலு வியாப்தோ, நீ எல்லாத்தையும் வியாபிக்கிறாய், ஆயினாலும் நீ சர்வஹான்னு சுத்தி காட்டணும். சர்வம் யஸ்மாத்வம் வியாப்னோஷி, ஆப்னோஷிக்கு நீ சேர்த்துங்க. ஒரு உபசர்க்கம் சேர்ந்தாலும் ஒரு உபசர்க்கம் குறைஞ்சாலும் போனோம்னா அந்த அர்த்தங்கள் நாங்க வாங்கிப்போம். அதாவது தாத்துக்குள்ளேயே எல்லாம் இருக்கு, உபசர்க்கம் ஜோதகம் சத்தான நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும். சர்வம் வியாப்னோஷி தஸ்மாதேவ சர்வா அப்படின்னு ஸ்மிருதியை அனுசரிச்சு ஸ்ருதி கருத்து சொல்லுவாங்கிறாங்க. சர்வங்கிறதுக்கு எல்லாம் நீ இல்ல, எல்லாத்துக்குள்ளையும் ஊடி நீ இருக்கிறான்னு அர்த்தம் சொல்லணும். ஏன்னா முதல் வாக்கியம் அப்படி இருக்க செய்வ புரஸ்கார அவரே தான் கிழக்கமே இருக்க எல்லாருக்கும் ஊடி இருக்காருன்னு தானே தோன்றது. அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சர்வ கதத்துவ பரத்தேன சார்வாத்மிய பரத்தம் சொல்லி நீங்க சொல்ற மாதிரி 3 ஒண்ணுதான் சொல்ல வேண்டாம்னு அவன் சொல்லியிருக்கான். ஏன அகம்பதத்து நிஷ்கிருஷ்ட அகங்கார சைத்தன்ய பரத்துவம். அந்த அகம் சொல்லும் போது கூட அவரை நினைக்கும் போது நமக்கு பிரதீதீர அகம் பரிச்சின்னத்தை எல்லாம் சொன்ன மாதிரி கேள்வி நிஷ்கிருஷ்ட அகம்னு சொல்லணும். தாற்பயங்கிறதுக்காக ஆத்மாதை சேர்த்தாலும் ரெண்டாம் சொல்லிட்டோம். இப்படி எல்லாம் சிரமப்பட வேண்டாமே. சர்வகதத்துவம்னு வந்தா 3 பேர் இருக்கலாமே. ஏன்னா அவனுக்கு 5 ஆகாஷ கால திக்கு ஆத்மா 4 சர்வகம் தாங்க. தர்க்க சங்கடப்படி 4 பதார்த்தம் சர்வகதம் என்ன பிருத்திவி அல்ல, அப்படின்னா 4 திரவியம். பிருத்திவி அப்பு தேஜோ வாயு அசர்வகதம், ஆகாஷ கால திக்கு ஆத்மா 4 சர்வகதம். பல பேர் சர்வகதமா இருக்கலாமே. சர்வகதத்துவம் அநேகேஷ்வபி சம்பவத்தேவா. மேலும் இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன். இந்த 3 நீங்க சொன்னபடி வேண்டாம். பூமாவையும் ஆத்மாவையும் ஒண்ணுன்னு சொன்னதுனாலேயே பிரம்மமே ஆத்மான்னு கிடைச்சதுக்கு அப்புறம் நடுப்புற அகங்காரோபதேச இயக்கம்னு அவங்க சொன்னோம். இதை நாம சொன்னதை புரிஞ்சுக்கல. அதனால அகங்காரோபதேச இயற்சேதி நிரஸ்தம். ஏன் அதேவ நிரஸ்தம்னா ஏதாரிச தாத்பரியகத்வேன கண்டத்ரேஸ்வாதி அஸ்மாதி உபாதிக்கும் சக்கியத்துவாதுன்னு அர்த்தம். இந்த 3 சொன்னது எதுக்காக, எங்கேயோ இருக்குன்னு பரோட்சத்தை நிவர்த்திக்கா அகம்னு பிரத்யட்சமா சொல்ல ஆரம்பிச்சார். ஆத்மான்னு பதம் சொன்னா கூட ஆத்ம பதம் அபரோக்ஷங்கிறது நேர காட்டாது. அகம்னு சொன்னாதான் அபரோக்ஷம்னு தெரியும். ஆத்மான்னு சொன்னு சொல்லுவார். அது பரோட்ச அபரோக்ஷ உபய சாதாரணமா இருக்கு. அவன் பரோட்சம்னு சந்தேகம் வந்தவனுக்கு உடனே ஆத்மைவாதஸ்தாதுன்னா பரோட்சத்துவ பிரம நிவர்த்தி வராதுன்னு அவருக்கு ஆத்மான்னு பேரு. யாரோ ஒரு 2-3 பேருக்கு இந்த ஊர்ல ஆத்மானே பேரு. ரேடியோவுல ஆத்மாவில கடன் வாங்கினாங்கிறான். ஆத்மான்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்றேன். இந்த ஆத்மாங்கிற பதங்களுக்கு தத்துவம் மாதிரி எல்லாருக்கும் பேராயிடுறது. அதனால அகம்னு சொன்னேன்னா நான் இருக்கேன் சந்தேகம் வராது. அத்தியந்த அபரோட்சமான ஸ்வரூபம். ஏன்னா இதை சொல்லுவானே பரோட்ச பிரம நிவர்த்திக்கு ஆத்மாவை கொண்டு விட்டா சரியா வருமா வராதுன்னு யோசிச்சு பார்ப்போம். சரியா வராதுன்னு. ஓ இந்த சரீரேந்திரியங்கள்ல அத்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு பாஷ்யக்காரர் என்ன ஆரம்பிச்சார்? இதமஸ்வத் பிரத்யேக கோச்சரயோகம்னு ஆரம்பிக்கணும். நியாயமா இதமஸ்வத் பிரத்யேக கோச்சரயோகம் இது எதுன்னு சிலது வெவ்வேறாத்தான் இருக்குன்னு சொல்லணும். ஏஸ்வத சுதன் ஆரம்பிச்சான்னா நீ நான் சண்டை வளர்க்குமா அமன் ஏதேவை இனேதாராகான்னு சொல்ற இடத்துல மற்ற சப்தங்கள்லாம் அவருக்கு இருக்கும் நீ நான் சண்டை வந்து இருக்கும்பா. அவன் இவன் சண்டை வந்து சொல்றது இல்ல. யுஷ்மத் பிரத்யத்துக்கு நேர விரோதமா அஸ்மத் பிரத்யம் சொல்லணும். அது போல பரோட்சங்கிற சந்தேகம் வரைச்சே அகம்னு சொல்லணும். நாம் பார்த்தேங்கிறான். நாம் பார்த்தேனால நாங்கிற அத்தியந்த பரோட்சமா இருக்கிறதுனாலதான் அத்தியந்த அபரோட்சமா இருக்கிறதுனாலதான் அபரோட்சம்னாலே போறோம். அத்தியந்த அபரோட்சம் சுதுட அத்தியந்த அபரோட்சம் எல்லாம் நாம பிரமத்துல கொண்டே போறது. அதுபோல இப்ப என்ன ஆகுது, நாம சொன்னபடி இதுக்கு உபபத்தி இருக்கிறதுனால ஏன்னா அகம் நிஷ்கிருஷ்ட அகங்கா அங்க இதற்கு நடுப்புற ஒண்ணு வையத்தையும் கேட்டா பார்த்தால பூமாத்மோபதேசாபியாமேவன்னு. அப்போ வையத்தை அப்படி கூடாது, வரிசையில வரணும். பூமா எல்லாம் சொன்ன உடனே தச்சப்தத்னாலும் சொல்லிட்டாரு. தச்சப்தத்தால் சொன்னோடனே என்ன சந்தேகம் வந்து சந்தேகத்துக்கு பட்டுன்னு பதில் சொல்லும்.
பரோட்சம்னு சந்தேகம் வந்தது. இல்லப்பா அகம்னு சொன்னார். அகம்னு சொன்னதுதான் எப்படி போச்சு, ரெண்டு சர்வாத்மா இருக்க முடியாதுன்னு ஆகணும். இதுக்கப்புறம் அந்த கீதைக்கு என்ன அர்த்தம் சொல்றதுன்னு பார்க்கணும். ஸ்ருதி அனுசரிச்சு தான் ஸ்மிருதி அர்த்தம் பண்ணணுமே ஒழிய ஸ்மிருதிக்கு அர்த்தம் இல்லை. அது ஏதோ தமாஷா சொன்னது, விஸ்வரூபத்தை வச்சு சொல்றான்னு சொல்லிட்டு ஏகத்வேன சரணம் பிரஜான்னு அங்கேயும் சொல்றோம். இதே மாதிரி தான் மாம் ஏகம் சரணம் பிரஜான்னு அகமேவ ஸ்வமேவ அகம் இது ஏகபாவேன சரணம் பிரஜாங்கிறதாகவும் அர்த்தம் பண்ணிருக்கார் சாட்சி. ஆக பூமாத்மோபதேசாபியாமேவ பிரம்மாத்மிக சித்தியான்னு சொன்னதுக்கு பரோட்சத்தை நிகழ்த்தவில்லைங்கிறது தான் இதுவும் தேவையாருங்கிறதுக்காக முதல்ல சொல்லி அதேவா போட்டிருக்கேன். மத்திய அகங்காரோபதேச வையத்துங்கிறதெல்லாம் இல்ல அதையேவ. அதேவாக்கு அப்புறம் வியாக்கியானம் அண்ணட கிடையாது, சொன்னதுலயே சரி பண்ணிட்டா அப்படின்னு ஆரம்பிச்சார். இதுக்கப்புறம் வேற இந்த பூமா கண்டத்திலேயே அவ வேற விதமா குளறுபடி பண்ணி ஒண்ணு இல்லாம கண்டம் பண்ணான்னு பாக்குறா. அது இல்லைங்கிறது அப்புறமா.